இப்ப எதுக்கு அப்பத்தா கொதிக்கிற? புள்ள இல்லாத வீட்டுல கிழமை இல்ல இல்ல கிளவி துள்ளி குதிக்குமா. இப்பதான் புள்ள வரப்போகுது இல்ல, இதுக்கப்புறம் ஓவரா துள்ளாத. டேய், என்னடா அப்பத்தா கிட்ட இப்படி பேசுற? ஏன் பேசுனா என்ன? நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு சந்தோஷப்படாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கு. யாரு குழந்தெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கறது, அதை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கு. ஏன் பெரிய மதனிக்கு மட்டும் தான் புள்ள பிறக்கணும்னு ஆசை இருக்குமா? தேன்மொழி மதனிக்கு இருக்காதா? ஏன் மனோவுக்கு இருக்காதா? குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க என்னடான்னா? வாப்பா புண்ணியவானே வா. நானும் ஒரு காலத்துல சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன் வயித்துலயும் ஆண்டவன் புள்ளைய கொடுத்தான். இந்நேரம் என் புள்ள இந்த வீட்டுல துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீ என்ன செஞ்சது மறந்துட்டியா? அதெல்லாம் இவனுக்கு அப்படி ஞாபகம் இருக்கும். கோலகார பாவி. இப்படித்தான் நாங்களும் குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருந்தோம். அவளும் பிரெக்னன்ட் ஆனா உன்னை நம்பி உன் கூட அவளை வெளியே அனுப்புனதுக்கு உன்னோட பொறுப்பு இல்லாத தனத்தால அந்த குழந்தைய கருவிலிய கொன்னுட்டியடா. நான் பேச வந்துட்டான் பாரு. அத்தை, முதல்ல தேன்மொழி உண்டாயிருக்கலா இல்லையானே தெரியல, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மாச்சி, இவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு ஆகணும். அதுவும் சரிதான். தெரியாம நாமளே எதுவும் பேசக்கூடாதுல்ல. அந்த வைத்தியத்தை கூட்டிட்டு வா. அதான் அந்த வைத்தியச்சி முடியாம இருக்கே அப்பதா. 4 பேரை சேர்ந்து தூக்கிட்டு வாங்க. எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? ஒரு 2 மாசம் போனா அக்கா கன்சீவா இருக்காளான்னு தெரிய போகுது. ஓஹோ, நீ நல்ல திட்டம் போடுறியா? அப்படியே நாளெல்லாம் ஓட விட்டுட்டு அவளை புள்ளைய பெக்க வைக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. இந்த வீட்ல எப்ப யார் குழந்தை பெத்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்ப தேனு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்னேன்ல, எப்ப யார் குழந்தைய பெத்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். தேவிக்கு முன்னாடி யார் உண்டானாலும் அந்த குழந்தை பிறக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். பாருங்க, நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு?